நைனாரன்ல பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பாம்பாவே இல்லையாப்பா? பாவம் மனுஷன். சென்னைக்குள்ள இருக்கிறது சேஃப் இல்ல, இவங்கள்ட்ட மாட்டிட்டு நம்மளால சமாளிக்க முடியாது. எப்படியாச்சும் ஒரு சீட்டை ஜெயிச்சு சென்ட்ரல போய் சேஃபா செட்டில் ஆயிடணும் அப்படின்னு மனுஷன் நினைச்சா மனுஷனை செங்கலா பிரிக்கிறாங்களா? நைனாரன்ல இந்த தேங்காய் நார் உரிப்பாங்க இல்ல, அந்த மாதிரி ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு அவங்க இஷ்டத்துக்கு உரிக்கிறாங்களா சார்? நைனாரன்ல நிறைய புழையிறாங்களாம். பாவம் மனுஷன் தனியா புலம்பிக்கிட்டு இருக்காரு. பாவம்டா அவன். யாருன்னு அப்படின்னு போய் கேட்டா வேற யாரு, நான் தான். எனக்குன்னு எங்கேருந்து தான் கிளம்பி வருவாங்கன்னு தெரியல. அதான் இது வரைக்கும் நெல்லை எலெக்ஷன் ரத்தாகலாம் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து விழுந்தது. ஆனா அதுவே அண்ணனுக்கு ரத்த கொதிப்பு உண்டாக்கிருச்சுன்னு வைங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்க, எலெக்ஷன் நடக்கலாம், ஆனா இனிமே நைனாரு நிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஒண்ணு தூக்கி கொண்டாந்து இப்ப போட்டிருக்காங்கப்பா. மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுவார், எப்படி எல்லாம் இருந்த மனுஷன். ஆனா நைனாரன்னா நடுத்தருவில் நிப்பாட்டணும்ன்ற ஆசை யாருக்கு இருக்கு அதான் தெரியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல. அண்ணனோட பிரச்சனைகள் என்ன, இப்ப புதுசா கிளம்பி இருக்க பூதம் என்ன பத்துருவோமா? மதியம் வணக்கம். இது மதியம் தருவா கூத்தாரி கோப்பி. நைனாரனுக்கு புதுசா ஒரு மண்டவழி மதுரையில இருந்து கிளம்பி இருக்கு. அதாவது ஏற்கனவே ஒரு 4 கோடி மேட்டர்ல 4 திசையில இருந்து அண்ணனை பிரிச்சு மேய்கிறாங்க. அதாவது இந்த 4 கோடி அண்ணனுதுதான், அதாவது அண்ணனுக்கு போனதுதான் அப்படின்னு சொன்னாலும் அதை பத்தி எந்த விதமான ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் இதுவரைக்கும் எனக்கு வரல அப்படின்னு கலெக்டரே சொல்லியிருக்காரு. அதான் இது வந்து வருமான வரித்துறைக்கு வந்து அந்த கேஸ் போயிருக்கு. அவங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு எந்த அப்டேட் இது வரைக்கும் வரல. வந்ததுக்கு அப்புறம் அது என்ன ஏதுன்னு நாங்க விசாரிக்கிறோம். ஆனா நைனாரன்னே அடிச்சு சத்தியம் பண்றாப்புல, விட்ட நாக்குல கற்பூரம்லாம் ஏற்றி சத்தியம் பண்ணுவாப்புல போல. இல்லைங்க, அந்த காசுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க, அவங்க யாருமே எனக்கு தெரியாது. ஆனா அவங்க சொல்றாங்க அண்ணனை எங்களுக்கு நல்லா தெரியும், அண்ணனுக்காக இது ஒன்றும் முறையெல்லாம் கிடையாது, நாங்க ஏற்கனவே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்கோம், எப்பயுமே அண்ணன் எங்க கிட்ட தான் கொடுப்பாரு, நாங்க கொண்டு போய் அண்ணன் கிட்ட தான் கொடுப்போம். ஆனா இந்த தடவை என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறாப்புலன்னு தெரியல. ஒவ்வொரு முறை எண்ணி உள்ள வைப்பாரு, இப்ப எங்களை பார்த்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாப்புல அப்படின்ற மாதிரி அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க தனியா. இந்த 4 கோடி மேட்ரு தனி. அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த தேர்தல் ரத்தாகிறதுக்கான வாய்ப்பு, நெல்லை தேர்தல் ரத்து. அது எப்படிப்பா ரத்தாகும் அப்படின்னா நடந்திருக்கு, ஏற்கனவே நடந்திருக்கு. இந்த தஞ்சாவூர்ல ஒரு 2016 நினைக்கிறேன் அங்கே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 2019 வேலூர் அங்கே எலெக்ஷனை நிப்பாட்டி வச்சுட்டாங்க, வேண்டாம் இங்க இது வந்து வேற மாதிரி ஆங்கிள் போயிட்டு இருக்கு, அதனால வரையா இது ஆர்கே நகர் அந்த தொகுதியிலையும் கூட அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஏகப்பட்டது இருந்தது. ஸோ அதே மாதிரியான ஒரு விஷயம் இங்க நடக்குமா அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் அதுக்கான வேலைகள் எதுவும் இறங்கி வேகமா நடந்த மாதிரி எல்லாம் தெரியல. அந்த மாதிரி எந்த ஒரு அறிவிப்பு ஆளாளுக்கு அவங்கவுங்க ஜாலியா தான் இருக்காரு. பணம் பிடிபட்டு போச்சு அவ்வளவுதானப்பா, அது கடந்திருப்பதுப்பா. நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதான் பிடிச்சிட்டோம்ல, இனிமேல் யாரும் கொடுக்க முடியாது இல்ல, அந்த பணம் போவாது, அந்த பணம் போனது அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஏதோ இதுக்கும் அதுக்கு திருநெல்வேலிக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத மாதிரி. ஆனா அவங்க இதுக்கு மேலே ஒரு வாக்குமூலம் வேணும், அவங்க சொல்லிட்டாங்க, இது வந்து அவருக்கு தான் நாங்க கொண்டு போறோம், எலெக்ஷன் செலவுக்காக தான் கொண்டு போறோம், எங்களை ஏன்டா போட்டு இந்த டார்ச்சர் பண்றீங்க, நாங்க தான் எல்லாத்தையுமே சொல்லிட்டோம்டா அப்படின்னு அவங்க சொன்னாலும் அதுக்கப்புறம் அதை தாண்டி அந்த வண்டி வந்து மூவ் ஆக மாட்டேங்குது. சேத்துல சிக்கன டயர் மாதிரி அவங்களுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். இப்ப புதுசா ஒரு பிரச்சனையே கிளப்பியிருக்கு. ஆனா யார் இந்த பிரச்சனையெல்லாம் கிளப்புறதுன்னு தான் தெரியல. ஐயா உங்களுக்கு கிடைச்சது 4 கோடி, ஆனா அவர் மறைச்சது 1500 கோடி. அவருக்கு சொத்து இருக்கியா, அவரை போய் ஊருக்குள்ள பாருங்க எவ்வளவு. நீங்க வெளியில் நீங்க போயிட்டு நீங்க எங்கேயும் வந்து சர்ச் எல்லாம் பண்ண வேண்டாம், சாதாரணமா உட்காந்து எல்லாரையும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும், அத்தனையும் சொல்லிடுவாங்க அண்ணனோட அருமை பெருமை, எங்க எவ்வளவு வாங்கி போட்டிருக்காரு, எங்க எவ்வளவு வாங்கி வச்சிருக்காரு, யார் யார் பேர்ல வாங்கி வச்சிருக்காரு, இது அத்தனையுமே ஊர்ல இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். தெரியாமல எங்கேயும் தூக்கி இவ்வளவு தூரம் சொத்தை சேர்க்க முடியுமா, பதுக்க முடியுமா? ஊருக்குள்ள அவ்வளவு பேருக்கு அத்தனை விஷயம் நீங்க போய் கேட்டு பாருங்க. 1500 கோடி ரூபாய் மதிப்பை அவர் அங்கே மறைச்சிருக்காரு. அந்த அபிடேவிட் தாக்கல் பண்ணுவாங்கல்ல, என்கிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு, அசையும் சொத்து அசையா சொத்து, அதுல இவ்வளவு விஷயத்த அவர் மறைச்சிருக்காரு. இது மட்டும் இல்ல, வெறும் இதை கூட மறைச்சிருந்திருக்கலாம். எதுக்கு? ஏன்னா எனக்கு வந்து தற்பெருமை பிடிக்காது, என்னை 4 பேர் வந்து பணக்காரன்னு சொல்றது என் காதுல வந்து ஈயத்தை காட்சி ஊத்துற மாதிரி இருக்கும், நான் பணக்காரன் கிடையாது, நான் மக்களோட மக்களா பழக அப்படின்றது கூட நினைச்சுக்கலாம். ஆனா
அவர் மேல ஒரு கிரிமினல் கேஸ் ரெக்கார்டும் கூட ஒன்று இருக்கு, அது பெண்டிங்ல இன்னமும் இருக்கு. அந்த கிரிமினல் கேஸ் ரெக்கார்டை இது வரைக்கும் அவர் அங்கே மென்ஷன் பண்ணவே இல்லை, மென்ஷன் பண்ணல. இது மட்டும் கிடையாது சார், இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. முக்கியமான மேட்ரு, அதான் அந்த ஒரு நாமினேட் பண்றோம்னு, நான் இந்த கட்சி சார்பா போட்டி போடுறேன், நான் இந்த சின்னத்துல போட்டி போடுறேன், இல்ல எதுவும் இல்லையா நான் தனியா சுயேட்சையா போட்டி போடுறேன். ஆனா அவர் அந்த இடத்த எதையுமே கண்டுக்காம பேசாம, அதான் பிளாங்க் செக் கொடுப்பாங்க பாத்தீங்களா, வெறும் கையெழுத்தை மட்டும் போட்டு பேலன்ஸை நீங்க ஃபில்அப் பண்ணிக்கங்க. இந்த நான் கேள்வி எல்லாம் பட்டிருக்கேன், ஆன்சர்லாம் எழுதாம ஒரு ரோல் நம்பரை மட்டும் ஃபில்அப் பண்ணிட்டு உனக்கு அதாவது மேல அனுப்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு இஷ்டப்பட்ட ஆன்சரை அவங்க எழுதி வச்சு அதுக்கப்புறம் அவங்க ஃபில்அப் பண்ணி அவங்களே திருத்திக்குவாங்க. இது அதை விட மோசமா எவனுமே, அதாவது இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் எவனுமே அவ்வளவு சீரியஸா வந்து எல்லாருமே அப்படித்தான் சார் இருக்காங்க. வர நியூஸ் பூரா அப்படித்தான் இருக்கு. இதே வெளியில வேற யாராச்சும் ஒருத்தர் சின்னதா ஏதாச்சும் ஒரு, அதாவது நம்ம எல்லாம் போனோம்னு வைங்கள, ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போனோம்னா ஒரு புள்ளி வைக்கல, ஒரு கமா போடல, ஒரு எழுத்து மாறி இருக்கு, என்னென்ன பாடுபடுத்துவாங்க நம்மள. அவ்வளவு விஷயம், ஒரு ஆதார் கார்டை மாத்துறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்குத்தான் சார் தெரியும். அதாவது ஒண்ணுல இருந்து ஆதார் கார்டுல இருந்து இந்த பக்கம் ரேஷன் கார்டுல ஒரு மாதிரி இருக்கு, ரேஷன் கார்டுல இருந்து இந்த பக்கம் வேற சர்டிபிகேட்ல ஒரு மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து நான் தான் நிரூபிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிப்போச்சு. ஆனா இங்க பாருங்க, இங்க அவருக்கு சொல்லியிருக்காரு, நாங்க இது அத்தனை இவரு இப்ப மதுரை கைகோட்டுல போட்டிருக்கேன். முதல்ல ஆள் யாருன்னு சொல்லிடுறேன், அவர் பேரு மகாராஜா, மதுரை மகாராஜா. இப்ப பயங்கரமா பாப்புலர் ஆயிட்டாப்ல அந்த மனுஷன் தான். அவர் நேரடியா கோர்ட்டுக்கு போல, ஏன்னா எந்த ஒரு விஷயமே நேரடியா நீங்க கோர்ட்டுக்கு போக முடியாது, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அவர் முதல்ல இந்த எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட போய் சொல்லியிருக்காப்புல, அங்க இருக்கிறவங்கள்ட்ட சொல்லியிருக்காரு, ஐயா இந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட குளறுபடிகள் உள்ள இருக்கு, இவரை முதல்ல ஏங்க நீங்க நிப்பாட்டினீங்க, ஏங்க நீங்க நிப்பாட்டீங்க, இதை கூட பில்ல பண்ண தெரியல, இவரெல்லாம் மக்களோட பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண போறாரு, அவர் பிரச்சனையை அவரால் சால்வ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அங்கே கேட்டதுக்கு அவங்கள்ட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எனக்கு வரல. நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், ஆனா யாருமே என்னைய கண்டுக்கல, என்னையுமே ஒரு ஆளா மதிக்கல அப்படின்னு சொல்லி கடுப்பாயுத என்ன பண்ணிட்டாப்புல, கோர்ட்ல பட்டக்குன்னு ஒரு கேஸை போட்டாப்புல, இந்த மாதிரி அவரு அங்கே நிக்க கூடாது, நீங்க எலெக்ஷன் நடத்துங்க, நடத்தாம போங்க, எலெக்ஷனை எப்படி விளையாடுறது, பணத்தை பிடிக்காம போங்க, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை, அவரு எல்லையில நிக்க கூடாது, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மனுஷன் ரொம்ப அழகா அவருக்கு ஆப்போசிட்டா இப்ப கேஸை தூக்கி போட்டிருக்காரு. இந்த கேஸ் விசாரணைக்கு வேற வருதான், மதுரை ஹைகோர்ட்ல விசாரணைக்கு வேற வருதான். இப்படி வர்றப்போ ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், இவர் மட்டும்தான் இப்ப அண்ணன் வந்து ஓகே அவருக்கு மட்டும்தான் பேசுவாரா, இல்ல ஏங்க எங்க தலைவரை போய் பாருங்க, அந்த பத்திரத்தையே எவ்வளவு அழகா தூக்கி கொடுத்துட்டாங்க, நீங்க போயிட்டு இதையெல்லாம் போயிட்டு சில்லறத்தனமா பேசிட்டு இருக்கீங்க, நான் தான் நிக்கிறேன்னு, அப்ப அதுல வேற பிள்ளை பண்ணணுமா, நான் சொல்லி வேற யாரையாவது நிக்க வச்சாலோ இல்ல வேற யாரையோ நிக்கிறதா சொல்லி நான் வந்து நின்னாலும் தப்பு, அங்கங்கே சில பல மிஸ்டேக்குகள் இருக்காது. அப்புறம் இந்த 1500 கோடி ரூபாய் அப்படின்றப்ப அதுக்கு வந்து பதிலே கிடையாது. முதல்ல அந்த 1500 கோடி ரூபாய் எங்கப்பா இருக்கு, அண்ணன்கிட்ட அவ்வளவு சொத்து இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன தெரியும், அதெல்லாம் விசாரிக்க வேண்டியவங்க தான் விசாரிக்கணும். அதெல்லாம் வந்து ஏன்னா இப்ப கூட ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு 400 கோடி ரூபாய் பிரச்சனை பஞ்சாயத்து, பெரும் பஞ்சாயத்தா இருந்துச்சு. அது எப்படியும் அவருக்கு தூக்கி அவ்வளவு பெரிய இதை வந்து எதுக்குமே நீங்க என்ன ஒண்ணுமே சொல்லாம நீங்க மட்டும் பதியலாம், இதுக்கு எங்க வந்துச்சு ஏது வந்துச்சு எப்படி இவ்வளவு காசு எதுக்குமே கேட்க மாட்டீங்களா, ஒருத்தர் ஒன்னாவது கொடுத்தா அப்படியே 15 அப்படி அவ்வளவு நல்லவங்களா நீங்க அப்படின்ற மாதிரி திருநெல்வேலிக்குள்ளே பெரிய சத்தம் எல்லாம் விழுந்துச்சு. இதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்களா? இப்ப அண்ணனோட நிலைமை அட்லீஸ்ட் எம்எல்ஏ எப்படி இருந்தாரு தெரியுமா, எம்எல்ஏவா இருக்கப்போ இப்போ நயினார் அண்ணனுக்குன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஒரு வேல்யூன்றது திருநெல்வேலியில இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. அவர் தெரியாமலாம் இருக்கிற பதவியை விட்டு மறுபடியும் மேலே ஏறி அவர் ஒன்றும் அந்த அளவுக்கெல்லாம் வந்து இல்லை, அவரும் ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டிருப்பாரு, டஃப் தான், பட் ஆனால் வாய்ப்பு நிறைய பிரைட்டா இருக்கு. இல்லாம அண்ணன் இறங்க மாட்டார், அவர் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்கிற இடத்த விட்டு அடுத்த தடவை எம்எல்ஏக்கு போட்டாலும் மேபி நயினார் அண்ணா இங்க நிக்கலாம், அவர் செஞ்சாரு செய்யல அதெல்லாம் வேற, அதை பத்தி வேற. ஆனா அவரு ஈஸிலி ஆக்சசபிள் ஒரு பர்சனா வந்து திருநெல்வேலியில பார்த்துருக்காங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நயினார் அண்ணா ரீச் பண்றதுன்றது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. எப்படியாச்சும் போயிட்டு ஏதாச்சும் அவங்களோட பிரச்சனை, அதாவது பிரச்சனையை சொல்லி அந்த பிரச்சனையை பேசி அந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்கறது, அவர் மூலம் பிரச்சனையை சொல்லணும்ல. அப்பா இந்த நம்ம இதுல போற அந்த மரத்துல எல்லாம் எழுதி வைக்கிறோம், அது தீராதான்றதுல வர எழுதி வச்சுட்டப்பா பரவாயில்ல, எனக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்மளை கவனிப்பாங்க,
அந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு ஆளு தான் வந்து நயினார் அண்ணன். இப்ப நயினார் அண்ணன் இவ்வளவு தூரம் போட்டு ஆளாளுக்கு மேல ஏறி மிதிக்கிறாங்க, எதுக்கு மிதிக்கிறாங்கன்னு தான் புரியல. இல்ல ஒருவேளை இதெல்லாம் வேணும்னே வந்ததா இல்ல வேளாம்னு விட்டதா, என்ன கணக்குல இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லி பேசாம ஈஸியா, அது எப்படி இருந்தா நமக்கும் புரியல. இவ்வளவு ஈஸியா தேர்தல் இதெல்லாம் வந்து முடிஞ்சிருமா இல்ல? அப்படி பார்த்தா எங்களை மட்டும் ஏன்டா இவ்வளவு பாடுபடுத்துறீங்க? எங்களை அவங்களையே நீங்க அவ்வளவு அசால்ட்டா ஹேண்டில் பண்றப்ப எங்களையே நீங்க வந்து கண்டுக்கவே கூட சொல்றதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. இது ரொம்ப முக்கியமா யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சு பண்ணிட்டாங்க போல. பட் அண்ணனை வந்து அந்த இடத்துல நிக்க கூடாது, முடிச்சு விடணும், அழிச்சு விடணும். இனிமே ஒரு ஆளா பேரா வந்து நம்ம முன்னாடி நிக்க கூடாதுன்னு யாரோ ஒருத்தவங்க நினைக்கிறாங்க. ஆனா இது வெறும் நயினார் அண்ணனோட முடியல, நயினார் அண்ணனோட முடியல. யார் யாருக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல பிரைட்டான ஒரு சான்சஸ் இருக்கும், அதாவது இவங்க பின்னாடி நின்று பேக்கப் பண்ணி இவங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணி கொடுத்து அது மூலியமா அவங்க ஜெயிக்கிறாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது டோட்டலி வேற. அவங்களோட ஓன் செல்வாக்கு இருக்கு இல்லையா, அவங்க ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பிராண்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த பிராண்ட் வேல்யூவை கிழிக்கிறதுக்காக இப்ப இவ்வளவு வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அண்ணனுக்கு நல்லா தெரியும், எனக்கு எவன்னு தெரியும், அவனை ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பாருன்னு சொல்லி அண்ணனும் கையெல்லாம் மடக்கி இந்த கூட இருக்கலாம் ஏற்றுறாங்க. இப்ப கையை மடக்குவாரு பாரு, குத்துவாரு பாருன்ற போல ஏற்றுறாங்க. அண்ணன் ஆனா கண்ட்ரோலா இருக்காப்புல. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எதையும் செய்யக்கூடாதுடா, எலெக்ஷன் முடிய வரைக்கும் எவனா இருந்தாலும் நம்ம முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் பார்த்துக்கோ, நீ உனக்கு தெரிகிறது எனக்கு தெரியாமலா இருக்கு அவன் தான். பட் இருந்தாலும் இப்போதைக்கு எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்காரு. பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு விரல்பாடுகள் தானே, அதாவது எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது ஒரு போராட்டம், ஆனா இப்ப எலெக்ஷன்ல நிக்கிறதே ஒரு பெரிய போராட்டமா வந்து அமைஞ்சிருச்சு. ஆல்ரெடி அண்ணனுக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லலாம், அந்த ஒரு இமேஜ் ஆல்ரெடி இருக்கு. அண்ணனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓட் பேங்கும் தனியாவே திருநெல்வேலியில இருக்கு. அந்த ஓட் பேங்க எலி சோழன்ற மாதிரி எவ்வளோ ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமா வேணும்னே சோழண்டிக்கிட்டு இருக்கான். அது வெளியில இருந்து வந்த எலியா இல்ல உள்ள இருக்கிற எலியா அப்படின்றது தெரியல. அண்ணன் தான் உஷாரா இருக்கணும். ஏன்னா இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் அண்ணன் வந்து முறையா புதுசா வேற கட்டியிருக்காங்க. போயிட்டு உட்காந்து எப்படி என்ன ஏது இருக்குன்னு பார்க்கணுமா இல்லையா? அண்ணன் ஒரு தடவை வாழ்க்கையில போய் பார்க்கணுமா இல்லையா உள்ள உட்காந்து? எங்களுக்கு அந்த ஆசை இருக்கு. பட் அந்த ஆசை எவனுக்கோ ஒருத்தனுக்கு பயங்கர மன உளைச்சலை உண்டாக்கி இருக்கு. போயிட போறாப்புலையோ ஐயோ போயிட போறான் அப்படின்ற மாதிரி அண்ணன் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கிறது நல்லது. மற்றபடி எதோ நல்லபடியாக யாருமே உள்ளே பாவம் இப்படி தேவையில்லாம ரிசைன்மெண்ட் பண்ணதை மட்டும் நினைச்சுக்காதீங்க. அண்ணன் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஜெயிப்பாரு, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அண்ணனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். எவ்வளவு தடை வந்தாலும் எல்லாத்தையும் மீறி அண்ணன் மேல ஏறி போயிட்டு அந்த தங்கப்பதக்கத்தை வாங்கணும். வாங்குறீங்க ஏன்னா நன்றி.